Friends, welcome to Rishi's Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். அரசமைப்பு சட்டத்தின் எதிரி காங்கிரஸ், மாநிலங்களவையில் பிரதமர் மோடி. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயம் பார்க்கலாம். ஒரு மினிஸ்டருக்கு ஈவன் தோ அவர் லோக்சபா மெம்பராக இருந்தால் கூட ராஜ்யசபாவில் போய் பேசுகிறதுக்கான உரிமை இருக்குது. ராஜ்யசபா ப்ரொசீடிங்கில் பங்கேற்கலாம், பட் ராஜ்யசபாவில் போய் ஓட்டு பண்ண முடியாது. பிரைம் மினிஸ்டர் அவர் ஈவன் தோ லோக்சபா மெம்பராக இருந்தால் கூட ராஜ்யசபாவில் போய் பேசலாம், பட் ராஜ்யசபாவில் போய் ஓட்டு பண்ண முடியாது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது பார்த்திங்கன்னா, ஒரு மினிஸ்டருக்கு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் போய் பேசலாம், பட் ஏதாச்சும் ஒரு அவையில் மட்டும்தான் ஓட்டு பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. இன்கேஸ் அவர் லோக்சபா மெம்பர்னால் லோக்சபாவில் மட்டும்தான் ஓட்டு பண்ண முடியும், ராஜ்யசபாவில் போய் ஓட்டு பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவருக்கும் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் போய் பேச முடியும், பட் ஓட்டு பண்ணுறதுக்கான அதிகாரம் கிடையாது. லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ஓட்டு பண்ணுறதுக்கான அதிகாரம் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு கிடையாது. ஸோ இதெல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. தென் தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவர் PN கங்காதர். நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் மூலமாக கொண்டு வந்தாங்க. நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019. ஸோ ஒரு புதிய தலைவரை கொண்டு வந்திருக்காங்க, PN கங்காதர். தென் நெக்ஸ்ட் ஒன், கோவை நெல்லை திமுக மேயர்கள் திடீர் ராஜினாமா. இதில் மேயர்கள் பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் மேயர்ஸை எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, இன்டைரக்ட்லி எலெக்ட் பண்ணுவாங்க. தமிழகத்தில் இன்டைரக்ட்லி எலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேட்டில் மேயர்ஸை எப்படி எலெக்ட் பண்ணலாம் என்கிறத தீர்மானிக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் மேயர்ஸை எப்படி எலெக்ட் பண்ணலாம் என்கிறத தீர்மானிப்பாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா, மாநகராட்சி ஆணையர்கள், அதாவது முனிசிபல் கமிஷனர்கிட்ட இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாங்க மேயர்ஸ். தென் ஜார்க்கண்ட் மீண்டும் முதல்வராகிறார் ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் சம்பை சோரன் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த சிச்சுவேஷனில் மீண்டும் முதல்வராக இருக்கார் ஹேமந்த் சோரன். தென் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் 29.7% மெத்தனால், உயர்நீதிமன்றத்தில் அரசு தகவல். கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் மெத்தனால் கலந்துருந்தாங்க கள்ளச்சாராயத்தில். இதோடைய சதவீதம் சொல்லியிருக்காங்க 29.7%. அண்ட் இதற்கு முன்னாடி மரக்காணம் செங்கல்பட்டு கள்ளச்சாராயம் சம்பவத்தில் பார்த்திங்கன்னா அதில் மெத்தனால் கலந்துருந்தாங்க. அதில் மெத்தனால் பார்த்திங்கன்னா 99% கலந்துருந்தாங்க. இதில் 29.7% மெத்தனால் கலந்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் உயர்நீதிமன்றத்தில் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. தென் ஒரு டே பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்வதேச நெகிழி பை இல்லாத தினம் கொண்டாட்டம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே, ஜூலை 3. இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே. இந்த டேக்கு தனியாக தீம் எதுவுமே சொல்லப்படலை. இந்த டே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். தென் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணியில் 3% இடஒதுக்கீடு திட்டம், ஒரு திட்டம் வகுத்திருக்காங்க, நடைமுறைக்கு வரல, ஒரு ஆலோசனை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு திட்டம். தென் நெக்ஸ்ட் ஒன், ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் அலுவலர்கள் இடமாற்றம். ஸோ ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா 3 இயர்ஸுக்கு மேலே யாராச்சும் பணிபுரிகிறாங்கன்னா அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிறத உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க பள்ளி கல்வித்துறை. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவு. 18வது லோக்சபா பொறுத்த வரைக்கும் முதல் செக்ஷன் முடிவடைஞ்சிருக்கு. அண்ட் ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் 264வது செக்ஷன் முடிவடைஞ்சிருக்கு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது.
நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 85 என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, செக்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ப்ரொரார்கேஷன் அண்ட் டிசல்யூஷன். இதில் வந்து ஒரு செக்ஷனை தொடங்கி வைக்கிறதும் ஒரு செக்ஷனை முடித்து வைக்கிறதுக்குமான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது பார்த்திங்கன்னா ஜனாதிபதி. ஒரு செக்ஷனை தொடங்கி வைக்கிறது, ஒரு செக்ஷனை முடித்து வைக்கிறது, இதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஜனாதிபதி. அண்ட் அதே மாதிரி ஒரு செக்ஷனை வந்து ஒத்தி வைக்கிறது, ஒரு செக்ஷனை வந்து ஒத்தி வைக்கிறது, இதோடைய இங்கிலீஷ் நேம் எப்படி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அட்ஜோர்ன்மெண்ட். அண்டு ஒரு செக்ஷனை வந்து நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கிறது, அட்ஜோர்ன்மெண்ட் சைன் டை. இந்த 2 அதிகாரமும் அந்த சபையோடைய ஸ்பீக்கர் கிட்ட இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. தென் ஆன்லைன் விளம்பரங்கள், வழக்குரைஞர்கள் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை, உயர்நீதிமன்றம். இதில் ஒரு ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. பார் கவுன்சிலுடைய ரூல்ஸ் பிரகாரம் வழக்குரைஞர்கள் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. இது ரூல்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் வழக்குரைஞர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறத வந்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அண்ட் பார் கவுன்சிலுக்கு அறிவுரை பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், பேரவை விதி 110 கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்னென்ன. ஸோ இதில் வந்து ஒரு 3 to 4 ஸ்கீம்ஸ் வந்து தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு. கிட்டத்தட்ட 75,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் என்கிறத சொல்லியிருக்காங்க. ஓசூரில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கொண்டு வரப்படும் என்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு நூலகம், அறிவுசார் மையமும் உருவாக்கப்படும் என்கிறத வந்து இந்த விதி 110 கீழ் தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன், புதிய குற்றவியல் சட்டங்கள் அரசமைப்பு சட்டத்தை மீறவில்லை, உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு. இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் இதோட நெய்ம் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 348 என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஹை கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ், சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ், லெஜிஸ்லேச்சரில் கொடுக்கக்கூடிய சட்டங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கணுங்கிறத வந்து ஆர்டிகல் 348 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை தான் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் எழுப்பியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் இதற்கு பதிலளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், சிறையில் உள்ள எம்பி ரஷீத்தின் தேர்தல் செலவின தகவலில் முரண்பாடு, பதிலளிக்க தேர்தல் ஆணையம் கெடு. இந்த ரஷீத் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பாரமில்லா தொகுதியில் லோக்சபா எலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்காரு. பட் தீவிரவாத நிதி திரட்டிய குற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இவரை விசாரிச்சுட்டே இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் ஒரு தகவல் இதில் சொல்லியிருக்காங்க, ஏதாச்சும் ஒரு எம்பி அவருடைய தேர்தல் செலவில் முரண்பாடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதாவது அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷனில் ஏதாச்சும் முரண்பாடு இருந்துச்சுன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 பிரகாரம் 3 ஆண்டுகளுக்கு அவருடைய எம்பி பதவியை பறிக்கிறதுக்கான ரூல்ஸ் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இருக்குது. ஸோ தேர்தல் செலவின தகவலில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். முரண்பாடு இருந்துச்சுன்னா இந்த சட்டம் பிரகாரம் 3 ஆண்டுகளுக்கு அவருடைய எம்பி பதவியை பறிப்பதற்கான அதிகாரம் நம்மளுடைய சட்டத்திலே கொடுத்துருக்காங்க. தென் ஜிகா வைரஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரத்தில் ஜிகா வைரஸ் பாதிப்பு. ஜிகா வைரஸ் இது வந்து ஒரு ஃப்ளாவி டைப் ஆஃப் வைரஸ். ஏடிஸ் மஸ்கிட்டோ தான் இந்த வைரஸை டிரான்ஸ்மிட் பண்ணது. இந்த வைரஸை வந்து முதல்ல எங்கே கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா உகாண்டாவில் தான் இந்த வைரஸை முதல்ல 1947 கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டில் இது டிரான்ஸ்மிட் ஆகிடுச்சு. மங்கியில் தான் இந்த வைரஸை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். கோப்பா அமெரிக்கா போட்டி வந்து யூஎஸில் நடைபெறுது. தென் யூரோ கால்பந்து போட்டியில் வந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு காலிறுதியில் நெதர்லாந்து தகுதி பெற்றிருக்காங்க.